நம்மளை திட்டவங்களுக்கு முன்னால அழுது தோத்து போறதா, கைய காலை உடைச்சிக்கிறதா, உயிரை விட்டுறதா? என்ன திட்டுனல, உன்னை ஒரு வழி பண்ற, எப்படி தெரியுமா? உன் எல்லைக்கு அடங்காத அளவுல என்னை உயர்த்தி காட்டுகிறேன் பார் என்று யார் சொல்கிறோமோ அவர்கள்தான் முன்னால் இருக்கின்றவர்களை ஜெயிக்கிறோமே தவிர தாழ்ந்து போகின்றவர்கள் இல்லை. எந்த ஒரு டீச்சராவது உங்களுடைய அவங்க வாயிலிருந்து ஏதேனும் ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தையோ அல்லது உன்னால் முடியாதுன்ற வார்த்தையோ வந்துடுச்சுன்னா அந்த வாயிலிருந்து பாராட்டுரை வாங்காமல் ஓயாதே. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த உலகத்திலேயே அற்புதமான ஒரு வாய்ப்பு மனித பிறவி. அதிலும் அற்புதமான வாய்ப்பு படிக்க தெரிந்த பிறவி. படிக்க தெரியும்லப்பா நம்மள. பாருங்களேன், நான் லிட்ரேச்சர் ரொம்ப படிப்பேன். 2500 வருஷத்துக்கு முன்னால ஒரு மன்னன், ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன், ஒரு பாட்டல சொல்றான்பா, உன்னை பத்தி என்ன பத்தி சொல்றான்பா. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. என்ன வார்த்தை அது? சாதாரணமான தமிழ் கரடு முரடா இருக்கிற மாதிரி தெரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. நீ டீச்சர்ஸை பாரு, அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்புறமா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாதிப்பை அவங்களுக்கு கொடுத்து இந்த படிப்பால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கோவப்படாம படிச்சுக்கோ. உற்றுழி உதவியும், அவங்க கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்தும், நீ கஷ்டப்பட்ட காசு அவர்களுக்கு கொடுத்தும், உரு பொருள் கொடுத்தும், பிற்றை நிலை முனியாது, பின்னால இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கோபப்படாமல் கற்றல் நன்று. படிச்சுக்கோ. 3 காரணங்களால படிச்சுக்கோ. படிச்சு என்ன பிரயோஜனம்? படிக்கலன்னா இந்த உலகத்துல நமக்கு செய்யறதுக்கு வேலை இல்லையா? எங்க அப்பா வேலை செய்யற, தோல் ஷாப்புக்கு போறேன், ஷூ ஷாப்புக்கு போறேன், கம்பெனிக்கு போறேன். எங்க அம்மா அப்பா அப்படித்தானே படிச்சு எங்களை படிக்க வைக்கிறாங்க. அவர்கள் அப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு, அப்படி படிக்கவில்லை என்பதற்காகத்தானே நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க போனா அவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நடக்கிறதுன்னு தெரிந்து, எனக்கு நேர்ந்த துன்பம் என் பிள்ளைக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக தானே கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க பிள்ளை. நினைச்சு பாரு, நம்ம செய்யற ஆகப்பெரிய உதவி என்ன நம்ம அம்மா அப்பாக்கு. பாரு, ஜெயிக்கிறவங்கள பாரு, அதுங்களுடைய ஆட்டிடியூட கவனி, கொஞ்சம் அதை பின்பற்று, உருப்பற்றுவ. ஆனால் கூட யாரை தெரியுமா வச்சுருக்கிறோம்? நம்மளை விட லோயர்ஸை தான் வச்சுருக்கிறோம். கூட நம்மளை விட ஹையாக இருக்கிறவங்களோட பழகு, ஏதாவது கற்றுக்குவேன். நம்ம கீழே லோவாக இருக்கிறவங்கள ஒன்றை கூட வச்சுக்கோ. நீ ஹையாயிரு, நீ ஹையா இருந்தால் அதை உயர்த்து, அது கூட சேர்ந்து நீயும் தாழ்ந்து போயிடாத. பேரண்ட்ஸ்க்கு சொல்ற, இதுங்களை நம்பாதீங்க. இதுகளுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. பாட்ஷா படம் பார்த்தீங்களா? அவர் உள்ள நுழைஞ்சு சொல்வார்ல, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. டபுள் ஃபேஸ் எல்லாம். இந்த டபுள் ஃபேஸ் யாருக்கு தெரியுமா? தெரியும், டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். என் பிள்ளை பொய்யே சொல்லாது, சொல்லும். 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை பழா போறான். அந்த 4த்துக்கு லீடரே அவன் தான். நீங்க எங்க கிட்ட வாங்க. நான் பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்க குழந்தைகளை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் காலையில் கூட இந்த டீச்சர்ஸ் கிட்ட சொன்னேன், சிற்பிகள் நாம் ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கு ஒரு கல்லை எடுக்கிறோம்னா அந்த கல்லினுடைய இயல்பை தெரியாமல் அதை செதுக்க முடியாது, நம்மளால உடஞ்சிரும். அதன் இயல்பு தெரிய வேண்டும் என்றால் நமக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது. அதனால் தான் ஆசிரியர்களை நம்பணும். ஆசிரியர்களிடத்தில் வந்து கேளுங்க, உங்க குழந்தை எங்க தப்பு பண்ணுது, எங்க நல்லா இருக்குது, எந்த குணத்தில் உங்கள் குழந்தை உயர்ந்திருக்கிறான், எந்த விஷயத்தில் அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும்ன்றது கேளுங்க. இப்பெல்லாம் வந்து என்னையோ உங்களையோ வளர்த்தது போல் இந்த குழந்தைகளை வளர்க்க முடியலையே. முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போதான் போலீஸ் ஆபீசர் 4-5 விஷயத்த சொன்னார், அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு. ஒரு நிமிஷத்துல அவர் வந்து ஒரு விஷயத்த 10 ஸ்டேஷனுக்கு ஹெட்டா இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு பெற்றோர்களை மட்டும் உட்கார வச்சு குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள் இந்த சமூகத்தில் படுகின்ற பாடுகளை அவருடைய கேசஸை மட்டும் பேச சொல்லு. இந்த குழந்தைகளை எவ்வளவு ஜாகிரதையா நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது. அதனால கெஞ்சி கூத்தாட சொல்லல. எங்க அம்மா எல்லாம் என்ன திட்டினாங்கன்னா நான் கோச்சிக்குவேன், சாப்பிட மாட்டேங்க. 3 வேளை சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். எங்க அம்மா என்ன வந்து கூப்பிடவே கூப்பிடாத. 3வது வேளை யோசிப்பேன், மானமா உயிரா,
உயிரோடு இருந்தால் தான் மானத்தை பற்றி பேச முடியும்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சாரி சொல்லிட்டு சோறு வாங்கி சாப்பிட்ருக்குறேன் நான். ஏன் தெரியுமா? எங்கள் அம்மா என்னை கூப்பிடல. எங்கள் அம்மாவுக்கு மொத்தம் 5 பிள்ளைங்க. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. ஒன்று போகணுன்னா இன்னொன்று. ஆனால் என்னால் அப்படி விட முடியலையா? எனக்கு ஒன்றே ஒன்று. கெஞ்சுறேனே நான் அதுக்கிட்ட. அது கிடந்து ஆடுது. எங்கள் அம்மாலாம் சான்ஸே கிடையாது. அப்படி டெரராக வச்சுருந்தாங்க என்னெல்லாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், என் தாய் என்ன அந்த டெரராக வச்சுருந்தால, அதுதான் இன்றைய என் சூழலுக்கு காரணம். அந்த கண்டிப்பு தான். உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை, ஜெயிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். உன்னை நீயே ஜெயிச்சுட்டு வான்னு. உனக்கு நான் இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். நீ அடுத்தவங்களுக்கு உனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும் நீ நினைக்கிறியா? நீ அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறியா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ராத்திரி படுக்கையில் படுக்கும் பொழுது இந்த அம்மா சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ உனக்கு நல்லவளா இருக்கிறியா? நீ உனக்கு நல்லவனா இருக்கிறியா? நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறியா? நீ உன்னை நல்லா வழிபடுத்துறியா? நீ அநியாயம் பண்ணும்போது உன்னை நீயே தடுத்து நிறுத்துறியா? நீ படிக்காம நீ தவறான காரியங்களை செய்யும் பொழுது, நீ பெரியவர்களை எதிர்த்து பேசுகின்ற பொழுது, நீ அவர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய சில வேலைகளை செய்யும் பொழுது நீ உன்னை தடுத்துக்கிறியா? உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறியா? இறைவன் யாரை நேசிக்கிறான் தெரியுமா? யார் தனக்குத்தானே மிகச் சிறப்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நேசிக்கிறான். இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான பணி அது. நம்மை நாமே நேசிப்பது, நம்முடைய விஷயங்களை நாமே கண்காணிப்பது. நம்மில் பல பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்ன என்றால், நாம நமக்கு நல்லவர்களாக இல்லை, நாம் நமக்கு நல்லவர்களாக இருப்போம். வாழ்க்கைங்கிறத நான் திருப்பியும் சொல்றேன், வாழ்க்கை என்பது ஒரு முறை வருவது. எதெல்லாம் தியாகம் பண்ணலாம்னு சொல்லட்டுமா? நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதா? கொஞ்சம் டெப்தா ஒரு விஷயம் சொல்ல போறேன், புரிஞ்சுக்குவியா? கொஞ்சம் டெப்தான விஷயம். இது இப்போ புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன். இந்த இப்போ முதல்லலாம் பொண்ணு உடல் ரீதியாக பூ பெய்தும் வயது 14 இருந்துச்சுப்பா. 14 தானே மேடம் இருந்துச்சு. இப்போ 10, 8லாம் வந்துடுது மேடம். 8, 10. அப்போ 6 வயசு பின்னோக்கி போயிடுச்சா பிள்ளை? 19 வயசுல என்னெல்லாம் யோசிக்கணுமோ அதெல்லாம் 12 வயசுலேயே யோசிக்குது. ஸோ நம்ம அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் குழந்தைகளை? தேர் ஆர் நோ மோர் சில்ட்ரன், ஹேண்டில் வித் கேர். 13 வயசுல என் பையன் சொன்னான், அம்மா ஃப்ரம் டுடே ஐ எம் டர்னிங் டீன், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். 13 வயசுல என் பையங்க இன்னிலிருந்து 9 வருஷத்துக்கு முன்னால் சொன்னான். குழந்தைகள் ரொம்ப ஃப்ரெஜைல். பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும். நாம் தியாகங்களை செய்யாமல் இந்த பிள்ளைகளை எப்படிப்பட்ட தியாகம் செய்ய வேண்டும்னு சொல்றேன். நாம என்டர்டெயின்மெண்ட்டை குறைச்சிக்கணும். அப்பதான் இதுங்க என்டர்டெயின்மெண்ட்டை குறைக்கும். இந்த கொல்லிக்கட்டை இருக்குதுல்ல, இது நமக்கு நாம வச்சுக்கிற தீ. இதை முதல்ல கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க பாப்போம். நேற்று ஸ்கூல்ல ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கேட்டாங்க, கேள்வியில ஆடி போன போலீஸ் சார், ஆடி போன. நான் அந்த கொஸ்டின் அவன் சொல்றான், 1 நிமிஷம் தான் பார்க்கணும்னு ஆரம்பிக்கிற ரீல தலை நிமிந்து பார்க்கும்போது 24 மணி நேரம் கடிந்திருக்கு. ஆனா 1 மணி நேரம் தான் உட்காடுறேன் கிளாஸ்ல. 1 டே போன மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது. எப்படி இதுலேருந்து வெளில வர்றதுன்னு கேட்குறான். இந்த கேள்வியை கேட்குறான். நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்னை நீ ஒரு புக்கு கொடுத்து உட்கார வச்சுட்டேன்னு வச்சுக்கோய, 24 மணி நேரமாக நான் அந்த புக்கோட உட்காந்துருப்பேன். இன்ட்ரெஸ்ட் தானேப்பா. குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது. என் புள்ள 90, என் புள்ள இன்ஜினியரிங் படிக்கிறான், என் புள்ள இப்படி, என் பையன் அப்படி, அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டு உங்கள் விசிட்டிங் கார்டு கிடையாது. டோன்ட் டேக் இட் ஆஸ் யுவர் ப்ரைட், ஜஸ்ட் லெட் தெம் லிவ். ஒரு வார்த்தை சொன்னாரா? பிள்ளைகளுக்கு சொன்னார், ரீல்ஸை பார்க்காதீங்க சொன்னாருங்க. ரீல்ஸ் பார்க்காதீங்கன்னு சொல்றார். ஏனென்றால் நீ தேர்ந்தெடுப்பதில்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு நாள் நான் எப்படி சொல்றது, ரெக்கார்ட் ஆகுது, பரவாயில்லையா உங்களுக்கு? நான் பரவாயில்ல. எங்க வீட்டில் கூகுள் சொல்லிட்டு ஒரு நான் பிஹெச்டி, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, பெரிய ப்ரொஃபஸரு. அலெக்ஸா இல்லை, அது கூகுள்னே வருது. ஒரு பெரிய அது பேர் தெரியல, நான் அப்புறமா சொல்கிறேன்.
அது ஏதோ ப்ரெசன்டேஷன் யாரோ கொடுத்தாங்க, நான் வாங்கலை, அது வச்சுட்டேனா. நான் வந்து அதுக்கிட்ட சொன்னால் அது வந்து ஒரு பாட்டு போடும். அது என்னென்னா, ஒரு ஏதோ போயிட்டே இருக்கும்பொழுது அந்த வேர்டிங் கேட்கணும். மேரா தில் தா அகேலா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னப்பா உருது பாட்டுப்பா, ஹிந்தி பாட்டு. மேரா தில் தா அகேலா தூனே खेल ऐसा खेला तेरी याद में जागूं रात भर बाजीगरो बस. அந்த பாட்டா நான் போகும்போது அதுக்கிட்ட மேரா தில் தா அகேலான்னு சொல் ஆரம்பிக்கணும்னா அது வந்துட்டுல, ஹே சுல்தானா ஐ எம் வரிட் அபவுட் யூ. அது பேசுது என்கிட்ட, திக்குன்னு உட்காந்துட்டேன் நான். எதுக்கு இது பேசு? அது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என் மனசு தனியாக இருக்குது. மேரா தில் தா அகேலா, என் மனசு தனியாக இருக்குதுன்னா அது என்னை பற்றி கவலைப்படுதான். நான் பாட்டு போட சொல்கிறேன், அது என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. ஐ எம் வரிட் அபவுட் யூ. I try to connect myself with you. You have a deep breath. Just stand up, go and have a cup of water and call your mother. அப்படின்னுச்சுப்பா. நான் நினைக்கிறேன், அப்போ என்ன அது பார்த்துக்கிட்டே இருக்குதா, என்ன அது கவனிச்சுக்கிட்டே இருக்குதா, என்கிட்ட அது பேசுதா? அப்போது இந்த ஃபோனை நீ ஆன் பண்ணாலே யாரோ ஒருத்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உன் கூடவே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். டோன்ட் ஹேவ் இட் இன் யுவர் ஹேண்ட். நான் அப்போத்துலேருந்து இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். பாட்டு போடும்பொழுது மட்டும் போட்டு பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது. ஏன்னா மூன்றாவது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு பிரைவசியே கிடையாது. நம்ம போலீஸ்காரங்க சார் கிட்டலாம் கேட்டு பாருங்க, இந்த போன்ல வந்து முன்னால ஒரு கேமரா இருக்கு, பின்னால ஒரு கேமரா இருக்கு. நான் ஒரு ஐபேட் வாங்கினேன், 2010 வாங்கினேன், அமெரிக்கால வாங்கினேன். நான் 2014 நான் ஆஸ்திரேலியாவுக்கு போறேன். அப்போ அதை கையில எடுத்துட்டு போறேன். அப்போ என்னுடைய ஆர்கனைசர் கிட்ட கொடுத்து நான் வைஃபை கனெக்ட் பண்ண சொன்னேன். அதில் அவர் சொன்னார், என்ன மேடம் கேமரா ஆன்ல இருக்கு, என்ன சார் அர்த்தம் அப்படின்னு. நீங்கள் ரூமுக்கு போங்களேன், இதை எடுத்துகிட்டு ரூமுக்கு போங்க சார். போங்க மேடம் அப்படின்னார். நான் ரூமுக்கு போயிட்டேன். அவர் தன்னுடைய மொபைலில் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிட்ட உடனே மொபைலில் என்னுடைய கேமராவை பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதில் ஆன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரியாது யார் பண்ணாங்கன்னு. 4 வருஷமா நான் அதனோட தான் இருந்திருக்கேன். யாருக்கு தெரியும் என்ன இருக்குன்னு? நமக்கு தெரியாத கேட்ஜெட்ஸ். செல்ஃபி எடுக்கிறீங்க, நீங்க அழிச்சிடுறீங்க, அது எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த நம்பர் எடுத்துடலாம், நீ உன் மொபைல்ல டெலீட் பண்ணிக்கோ. ஆபத்துகளால் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உனக்கான வாழ்க்கை உனக்கு என்று வழி அழிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை அழித்துக் கொள்ளாமல் காக்கின்ற வழி எப்படி நம்ம காப்பாத்திட்டு போறது? இதோ 1.5 மாசம் இருக்கு, 15 இருந்து 17 வயசுக்குள்ள இருக்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதி அற்புதமான விஷயங்களில் ஒன்று இளமை. இந்த மேடையில் இருக்கிற யாருக்கிட்டயும் இருக்கு இல்ல, உங்ககிட்ட இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனால் அதை எப்படி அறுவடை செய்ய போகிறாய்? இன்னும் 15-20 வருஷத்துல அது உன்னை விட்டு விலக போகிறது. 15-20 வருஷத்துல இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர் ட்ரெஸ்ல உட்காருவியா, இல்லனா கலெக்டரா உட்காருவியா, இல்லனா ஒரு பேராசிரியரா நிப்பியா? how you are going to make use of that 20 years? அதற்கான வாழ்க்கை தான், அதற்கான விஷயம் தான் இந்த 10th +1 and +2. நான் இப்படி சொல்றேன், உனக்கு புரியுதான் பார். கப்பல் துறைமுகத்தில் இப்ப நிக்குது, இந்த ஸ்கூல்ங்கிற துறைமுகத்தில் இப்ப நிக்குது, கட்டப்படுது. உள்ள வந்து லோட் பண்றாங்க, ஃபியூவல் லோட் பண்றாங்க, ஃபுட் லோட் பண்றாங்க, டிராவலர்ஸ் லோட் பண்றாங்க, பல பொருட்களை லோட் பண்றாங்க, லோட் ஆயிட்டு இருக்கு. அது இன்னொரு துறைமுகத்துக்கு போகணும்னா வழி வந்து நடுக்கடல். நடுக்கடல் சூறாவளிகளால் நிரம்பியது. நடுக்கடல்ல உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இங்க என்ன லோட் பண்றாங்களோ அதுதான். So try to load the good things which help you in the disaster period. கொரோனாவில் எத்தனை பேர் இங்க கொரோனா பாஸ்? 8th 7th 8th எல்லாம் கொரோனா பாஸ் தான். உனக்கு ரகசியம் தெரியுமா? கொரோனா வந்த காலகட்டத்தில் 10th +1 +2 எழுதின பிள்ளைகளுக்கு எப்படி மார்க் போட்டாங்க தெரியுமா? அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதல. நான் ரொம்ப ஞானமா இந்த வார்த்தையை சொல்றேன், ரொம்ப டெப்தா ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொல்லி நிறுத்தி இருக்கிறேன். அதை நான் சொல்லுவேன். இது ரொம்ப டெப்தான இன்னொரு வார்த்தை என்னன்னா, கொரோனா பீரியட்ல 10th ஸ்டாண்டர்ட் எழுதின பிள்ளைகளுக்கான எக்ஸாமினேஷன் அந்த வருஷம் நடக்கல. மார்ச் 20 நமக்கு வருது ஆர்டர், 20 நாளைக்கு லாக்டவுன். அப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க. ஆனா 10th படிச்ச பிள்ளைகளுக்கு +1 விரும்பிய குரூப் யாருக்கு கிடைச்சது? 12th படிக்கிற பிள்ளைங்க யார் மெடிக்கலுக்கு போனாங்க? 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கு வந்து கவுன்சிலிங்ல லீடிங் காலேஜஸ் கிடைச்சது?
என்னன்னு பார்த்தா அவங்க எழுதின ஹாஃப் ஏர்லி எக்ஸாம். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாஃப் ஏர்லி தானே அப்படின்னு எழுதாம திஸ் இஸ் மை ஃபைனல் எக்ஸாம்னு யார் எழுதினாங்களோ அவர்கள் ஜெயித்தார்கள். யார் ஹாஃப் ஏர்லி தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாப்பிடியில் பிடிச்சாங்களோ அவங்க ஃபெயில் ஆனாங்க. ஃபெயில் ஆனவங்களுக்கெல்லாம் இரண்டாவது நிலை தான். Face the day to day life as a fresh one, blessed one. அந்தந்த நாளைக்கு நீ எப்படி அதை கை கொள்ள வேண்டும். நான் ஒரு ரொம்ப சூசகமான ஒரு அறிவுரை சொல்றேன். இந்த உலகத்தில் அறிவுரை சொல்றதுக்கு யாரும் இல்லைங்க. நமக்கு தான் அறிவுரை சொன்னா பிடிக்கிறது இல்லைல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னா பிடிக்கும். இப்ப நான் சொல்ற கம்முன்னு கேட்டுட்டு இருக்குதுங்களே, டோன் தான் பிடிக்கிறது இல்லை, சொல்ற முறை தான் பிடிக்கிறது இல்லை. இப்படி சொல்லு கேட்குற, அமைதியா சொல்லு. ஆனா நீ அமைதியா சொன்னாலும் வில்லங்கமா சொல்ற, இந்த டோனை மாத்து. சொல்றீங்களா வாய்ஸ்? மிக நுட்பமான சூட்சமமான ஒரு விஷயம், டெப்தான விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டெப்தான விஷயம் என்னன்னு சொல்றேன். நீ இந்த வயதில் எதற்கு நோ சொல்ல வேண்டும்? நான் சொல்ல போறது பெரிய விஷயம். புரிந்தவர்கள் சரியாக புரிந்து கொண்டால் இந்த 1.5 மாசத்துல யூ வின். எப்படின்னு சொல்றேன் பார். ராமாயணத்துல மொத்தம் எத்தனை அண்ணன் தம்பிங்க? எத்தனை பேரு? ராமாயணத்துல எத்தனை பேர் குழந்தை? டேய் பக்கத்துல கேட்காதரா. 5 கிடையாது. அதான் 5 இல்லைன்னா 4. 5 கிடையாதுன்னா 4 தானே. 5னா மகாபாரதம், 4னா ராமாயணம். இந்த 4 பேர் யார் யார்? பர் 90 எப்படி சொல்லுது பர். ஒன்று உட்காந்துட்டு பாரு, நீ சொல்லு ராஜா, நான் கை தட்டுறேன், நீ சொல்லுன்னு பக்கத்தில் ஒன்று உட்காந்துட்டு. 4 யாரு? 4வது பேர் வராது அவ்வளோ சீக்கிரத்தில். ராமன் தெரியுங்க நமக்கு. ராமன்னாலே லக்ஷ்மணன் தெரியும், ஓரளவு பரதன் தெரியும். 4வது ஆள் அவ்வளவா தெரியாது. 4வது யாரு? சத்ருக்னன். இப்போ நான் ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். ஐ நத்திங் டு டூ வித் ராமாயணா ஆர் நத்திங் டு டூ வித் அவங்களுடைய சித்தாந்தம், வேதாந்தம். ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்கிறேன். சத்ருன்னா என்னங்க அர்த்தம்? சத்ரு, எனிமி. வெரி குட். சத்ருனா எனிமி. இக்னன் அப்படின்னா அறுக்கிறது. பகை அழித்தவன் பேர் அவனுக்கு. குழந்தை பிறந்த உடனே வசிட்டர் பேர் வைக்கிறாரு சத்ருக்னன். ஆனால் நான் துளசிதாசரை படிக்கிறேன், வால்மீகி படிக்கிறேன், கம்பராமாயணம் படிக்கிறேன். எதிலுமே சத்ருக்னன் எந்த போரிலும் ஈடுபட்டதாக கருத்து இல்லை. போரிலேயே ஈடுபடாத அவன் எந்த பகை அழித்தான்? பகை அழித்தவன் பேர் வச்சான் வசிட்டேன். அப்போ பொய்யாது. அவன் உண்மையில் எந்த பகையாவது அழித்தானா? அவன் பகை அழித்தவன். எந்த பகையை? வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சத்ருக்னங்கிற பேருக்கு என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறதுன்னு போய் தேடினேன். மத நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்க சொல்றாங்க பாருங்க. ராமன் பிறக்கிறார். ராமனுக்கு தம்பி பிறந்த உடனே தம்பியினுடைய 2 தம்பிங்க பிறக்கிறாங்க, ட்வின்ஸ். அவங்க ராமனுக்கு கீழே 3 பேர். அதில் ஒரு தாய்க்கு சுமித்திரைக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க. அந்த ட்வின்ஸ்ல சத்ருக்னனும் லக்ஷ்மணனும். லக்ஷ்மணன் ராமன் கூடவே இருப்பார். இந்த சத்ருக்னன் இருக்கார் இல்லையா, அவர் பரதன் கூடவே இருப்பார். அவருடைய நோக்கம் பரதனோட இருக்கிறது. அவருடைய இலக்கு, வாழ்க்கையின் இலக்கு எப்படி லக்ஷ்மணனுக்கு ராமனோடையே இருந்துட்டு செத்து போயிடணுமோ அப்படி சத்ருக்னனுடைய இலக்கு பரதனோடையே இருந்து அழிஞ்சிட்டு போயிடணும். அவ்வளவுதான். பரதன் எங்க போறணும் அங்க போகணும். இது அவன் இலக்கு. இப்போ உனக்கு 10th எழுதணும், 11th எழுதணும், 12th எழுதணும், ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும், ஐஆர்எஸ்க்கு போகணும், இல்லை பெரிய தொழிலதிபர் ஆகணும், இந்த மாதிரி ஸ்கூல் கட்டணும். ஏதோ ஒரு இலக்கு இருக்கு. சத்ருக்னனுக்கு இலக்கு பரதன். அவன் பகை அழித்தான். பகை என்பது எது? நான் சொல்றது ரொம்ப டெப்தான விஷயம்னு சொல்லிட்டேன். நீ ரொம்ப டெப்தா இதை கேட்கலன்னா உனக்கு புரியாது. கவனம் சிதறினால் புரியாது. அவன் தன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் அவனை தடுக்கக்கூடிய ஒரே விஷயம் ராமன். அப்படி என்ன ராமன் செய்வான்? ராமன் நல்ல பேரழகனா.
சௌந்தரியத்தோடு சௌந்தரியமா ராம சௌந்தரியம்னே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க. பேரழகன். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அவ்வளவு அழகாமன் ராம. அவனை பார்த்தாலே அந்த சௌந்தரியத்திற்கு முன்னால தன் அப்படியே ஒப்படைச்சிருவாங்களா எல்லாரும். இப்போ சத்ருக்னனுக்கு எது இலக்கு? பரதன். பரதனை விட்டுட்டு ராமன் பக்கத்துல வரதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகும்? அவன் அழகுல, அவன் கடவுள். வருகின்ற ராம சௌந்தரியம் என்கின்ற பகையை அழித்ததனால் அவன் சத்ருக்னன் என்று அழைக்கப்பட்டான். ராம சௌந்தரத்தையே அவன் எதிர்த்தவன், அவன் கடந்தவன். தன் இலக்கை அடைய முடியாமல் எது தடுத்தாலும் அதை தடுத்து அந்த பகை அழித்து என் குழந்தைகளை இலக்கை போய் சத்ருக்னனை போய் பற்றி கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும், அம்மாவுடைய உடல்நிலையாக இருக்கலாம், அப்பாவுடைய வருமான குறைவாக இருக்கலாம், அப்பா அம்மா சண்டையாக இருக்கலாம், அல்லது இந்த வயதிலே வரக்கூடாது ஏதேனும் இனக்கவர்ச்சியாக இருக்கலாம். வந்துருது, அது இந்த வயசுலயே வந்துருது. அதெல்லாம் சொல்லாத மாதிரி தான் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இருக்கிறோம். சொல்லிடணும் பிள்ளைகளுக்கு. இந்த வயதுல மனசுல அந்த மாதிரி ஏதாவது உணர்வு வந்ததுன்னா மெடிக்கலா யூ ஆர் ஃபிட்னு அர்த்தம். ஆனால் சோஷியலா எந்த டிசிஷனும் எடுக்காத. இதுவும் கடந்து போகும். எந்த உணர்வுலையும் சிக்கிக்கொள்ளாத. இப்படி யாரும் உனக்கு சொல்லித்தர மாட்டார்கள். தாயாக நின்று நான் சொல்லித் தருகிறேன். எங்கேயும் போய் எந்த உணர்வுகளுக்கு கூடாகும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், டோன்ட் மேக் டிசிஷன் இன் திஸ் ஏஜ். ஒரு 10 வருஷம் பொறுத்துக்கோ. ஒன்று வரும், கண்டிப்பாக வரும். வந்தா போவாது. வரவே கூடாதுன்னா இந்த மாதிரி ஃபாதர் ஆயிரணும். இல்லைன்னா வந்துடும். வந்தால் போவாது. வாழ்க்கை முழுக்க இருக்கும். சாகிற வரைக்கும் கூட இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இன்னும் 10-15 வருஷத்துக்குள்ளே ஒன்று நடக்க தானே போகுது. அதை தேடி இப்போ எதுக்கு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுற? இந்த வயது எதற்கானது? படிப்பதற்கானது. புகழ், வாய்ப்பு, பொருளாதாரம், ஆரோக்கியம், கல்வி, உயர்வு, பயணம், பதவி, எல்லாவற்றையும் பெறுகின்ற புகழ், செல்வாக்கு, இதையெல்லாம் பெறுவதற்கு என் குழந்தையை இந்த வயதை பயன்படுத்தி, இந்த தேர்வை பயன்படுத்து. தேவையற்ற உணர்வுகளிலே உன்னை செலுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவன் உனக்கு காவலாளிகளை நிறுத்துவானாக. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிக சிறிய தவறுகள் தான் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாலும் நம் கையை விட்டது போறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஒரு சிறிய தெளிவற்ற தன்மைதான், ஒரு சிறிய தெளிவுதான். எனக்கு ஜெயிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பேர் நடுவராக உட்காந்துட்டு சொல்லுவாங்க, நான் நடுவராக நிறைய போவேன். பேச்சு போட்டில், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி தோத்துட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் பெட்டரில் நெக்ஸ்ட். ஏன் தோத்த? எப்படி தோக்கலாம்? நீ யோசி, எங்கே தப்பு பண்ணன்னு யோசி. அந்த தப்பை சரி பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு முடி. ஜெயிச்சுட்டு தான் வரணும். அதாவது முயற்சித்தேன், கிடைக்கவில்லை, கிடைக்கும் வரை முயற்சித்தாயா? பெற்றோர்களுக்கு சொல்ற, கொஞ்சம் வேலை கொடுங்க இதுங்களுக்கு. வீட்டில் ஒரு வேலை செய்யறது, வெயிட்டை தூக்க விடுங்க. முதல்ல ஒரு 5 கிலோ கையில் கொடுத்து 2 மாடி எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாலும் சொல்லவா, பிள்ளைகள் வெயிட்டை தூக்கி பழக்குனா பெற்றோர்கள் கையில் வெயிட் இருந்துச்சுன்னா அதுங்க தன் கையில் வாங்கிக்கும். எந்த குழந்தை பெற்றோர் கையிலேருந்து தன் கைக்கு வெயிட்டை வாங்கிக்குதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர பார்த்து கொள்ளும். எந்த குழந்தை கையில் வெயிட்டு தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லி சோத்து முட்டையை கூட நீங்கள் கொண்டு வந்து ஸ்கூலுக்குள்ளே கொடுக்குறீங்களோ, நீங்கள் சாகிற வரைக்கும் அதுங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இன்னொரு மந்திர சொல் சொல்லித்தரவா? நீங்களாம் காதை முடுங்க. மந்திர சொல் சொல்லித்தரவா? இங்கே பாருறா, இங்கே பாருமா, என்னையும் புருஷனையும் பார்த்துக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நீ படி, நல்லா வா, நல்லா வேலைக்கு போயிட்டு பொழப்பை பார்த்துக்கிட்டு போ, அது போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரி பெற்றோர்களா இன்னிலேருந்து டைலாகாக மாற்றுங்க. ஏன்னா இதுங்கெல்லாம் அப்படி தான் இருக்குதுங்க.
இன்னிலேருந்து என்ன டைலாக் மாற்றணும் தெரியுமா? இங்கே பாரு, நானும் என் மனைவியும் அனுபவிக்க வேண்டிய எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம உனக்காகவே வாழ்ந்து இந்த இளமையை உனக்காகவே துறந்திருக்கிறோம். உனக்காகவே உழைத்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுலேயே எங்கள் பாடு போகுது. நீ நல்லபடியாக வாழ்ந்து வளர்ந்து என்னையும் என் கணவனையும் என்னையும் என் மனைவியையும் பிள்ளைகளையும் கட்டுக்கோப்பாக பார்த்து இந்த குடும்ப தலைமையை வருங்காலத்தில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த குழந்தைகளை வளருங்க. அந்த பாண்டேஜ் இருக்கட்டும், அந்த பாண்டேஜ் இருக்கட்டும். இல்லை, இன்னைக்கு அந்த பாண்டேஜ் இல்லை, எல்லாம் தனி சுயம் 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 சுயமாயிடுச்சு எல்லாம். எங்க அம்மா கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா இது எதுக்கு அழுதுனே தெரியாத நான் அழுவேன். இந்த வயசுலயும் நான் கண்ணில் கண்ணீர் வந்துச்சா என் பையன் வந்து கேட்குறான், வாட் ஹேப்பன் டு யூ, என்னாச்சு? நான் எங்கே கவலைப்படுறேன் தெரியுமா? எனக்காவது என்னாச்சுன்னு கேட்குறான். அவன் புள்ள அவனை என்னன்னு கேட்கும். வாழ்க்கை வந்து அப்படியே டைலூட் ஆகிட்டே போகுது. பிடிச்சி வைங்க. நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல, அதனால தானே அப்படி இருக்கிறேன். தெரிஞ்சதுன்னா அப்படி இருக்க மாட்டேனே. யாராவது ஏதாவது சொன்னாலும் கோவம் தானே வருது. சட்டுன்னு முடிவு பண்றேனே. எந்த அவமானங்களை விட சிறந்தது வாழ்க்கை குழந்தைகளை. மூச்சு இருக்குல்ல, அது எல்லாத்தை விட மகத்தானது. அதை